பாதத்தை பார்க்காம உயிரோட வராம உண்மையில சாஞ்சிட்டான். நம்ம 4 பேர் இருக்கோம்ல, 4 பேரும் பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு போனோம். சலிப்பு இல்லாம உங்களோட போய் அவருடைய பாதத்தை பார்க்கலாம். வாங்க போலாம். 4 பேரும் திருமால் பாதத்தை காணலாம் என்று போய் கொண்டிருக்கும் போது நகுலன் பூமியில் சாய்ந்து விட்டான். அவனும் உயிர் பிரிந்தது உடலை விட்டு. நகுலன் எதனால் உயிர் பிரிந்தான், என்ன காரணம், ஏன் திருமால் பாதத்தை காண முடியல? அன்று 4வது வனத்திலே நச்சு பையிலே களமாறு ஐவரையும் கொல்ல வேண்டும் ஒரு பொருளத்தை விருப்பம் செய்தான். அப்பொழுது ஐவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணன் விசநீர் உண்டு செய்தா. ஆமா, அப்பொழுது நாங்கள் 4 பேரும் விசநீரை சாப்பிட்டு மாண்டு மடிந்து போய்விட்டோம். அப்பொழுது நீங்கள் வந்த கேள்விக்கு பதில் சொல்லி 4 பேரையும் உயிரிழப்பு வேண்டும் கேட்கும் போது ஒருவரை மட்டும்தான் உயிரிழப்பும் சக்தி மந்திரம் இருக்கிறது சொல்ல பகவான் சோழி உருவத்துல வந்து செத்தத்தோட உயிர் எடுத்து கொடுக்கும்பா அப்படின்னு வந்தாரு. அவர் வந்தது சோகின்னு தான் நான் தெரிஞ்சேன். அதனால அதுக்கு என்ன, அதனால அப்பொழுது ஒருவர் உயிர் மட்டும்தான் இழப்பு முடியும் சொன்ன உடனே தாய்க்கு தலைமகனா நான் இருக்கேன், பெரிய தாய்க்கு பேர் சொல்ல பிள்ளை வேணும்ல, அதனால என் கூட பிறந்த தன் உயிர் எழுப்பு வேண்டாம், என் சிறிய தாய் பிள்ளையின் நகலின் உயிர் எழுப்பி கொடு அப்படின்னு சொல்லி நகலனை உயிரை பெற்று கொடுத்தீங்களே. அப்பேறப்பட்ட நகலனை ஏன் திருமால் பாதத்தை காணல, ஏன் உயிர் பிரிந்தது? இரு தாய்க்கு 5 பிள்ளை, என் தாய்க்கு துண்டு தேவிக்கு நான் தலை பிள்ளை, நான் உயிரோட இருக்கேன். நகலை என் சிறிய தாயினுடைய தலைப்பிள்ள அவன் 4 பேர்த்த நகல்னு எழுப்பி கொடுத்துருங்க அப்படின்னு பகவான் கேட்டது உண்மைதான். ஆமா, இப்ப அவனும் மண்மையில் சாய்ந்தானே, அவன் என்ன குற்றம் செய்தான், என்ன பாவம் செய்தான், எதனால திருமால் பாதத்தை அவனால் காண முடியாமல் பூமியில் மடிந்தான், என்ன காரணம்? ஏன் நகலை பகவானுடைய பாதத்தை பார்க்காம மண் மேல சாய்ந்தா தெரியும், என்னதான் காரணம்? மந்திரத்தை மறைத்து வைத்தான் அது மற்றவருக்கு உதவணும். ஆமா, மற்றவர்களுக்கு நம்மளோட போய் சேரக்கூடாது. வித்தை ஒரு வித்தை கட்டமா பிறருக்கு அது உதவணும். எதிர்காலத்துல ஒருவரோட போகக்கூடாது. ஆனா நகர வித்தையில மகா வல்லவன் நகரை. ஆமா ஆமா, எப்படின்னா ஓடுற கங்கையில ஓடுது பத்தியா, கங்கை நீரு, கங்கை ஓடுற கங்கையில புறவி மேல உட்காந்துக்கிட்டு சவால் செய்தானா நம்ம பூமியில் போற மாதிரியே போவோம். அப்படி புறவி சாரதி ஓட்டுவான். பூமியில் போற மாதிரியே போவான். அப்பேர் ஓட்டுறவர்களும் சாரதியில அந்த விட்ட அவனோடய போச்சு. சொல்லி தரல, யாருக்கும் சொல்லல. ஓராண்டு காலம் லால் தேசத்துல அடிமையா இருந்தோம். ஆமா, அந்த புதல் ஆயத்தோட இருந்தோம். நகலை அடைக்கிற மாதிரி ஒரு ஆண்டு. ஆமா, அடங்காத புறவி எவரும் அடக்க முடியல. அப்போ அந்த அடங்காத புறவிய லகான் இல்ல
எது இல்லாமலே தன்னைத்தானே அந்த அடங்காத பொருளை அடக்கலாம். யாரு நகலை? சரி, லகான் இல்லாம எது இல்லாம இந்த அடங்காத பொருளை அடங்கிட்டாரு. நமக்கு அடிமையாக வந்த குதிரப்பாக அப்படி என்று இவனை மதிச்சு நகலனை மதித்து. ஆமா ஆமா. அதனால இப்பேர் ஒரு அரசை ஒரு நீதிமா 50 கோடி ரூபாய் பொன் போடக்கூடிய சித்தாப்பான ஒரு அங்கு வருஷத்தை அவனுக்கு பரிசா கொடுத்தார். நகலனுக்கு பரிசா கொடுத்தால் விளாடா மண்டை கொடுக்கும்போது அந்த அரசனை மருத்துவம் கையால வாங்கல. என்ன செய்யலாம்? கையில தவிக்கில் எடுத்தான். எடுத்து குதிரை போட்டு பேசிட்டான். யாரு? நகலை. அவ்வளவு செல்வம் கொண்டவன். பிறருக்குன்னு சொல்லல. மந்திரத்தை மறைச்சான், மண் மேல சாஞ்சிட்டான். அதனாலதான் பகவானுடைய பாதத்தை அவன் பார்க்க முடியல. நம்ம ஒரு தாய்க்குள்ள 3 பேர் மும்மூர்த்தி ஒருவராகி பகவானுடைய பாதத்தை